இளைஞன் ஒருவன் தன்னுடைய உடன் நண்பர்களோடு மலை உச்சிக்கு செல்கிறான். அங்கே அவன் மகிழ்ந்து ஆடி பாடி அந்த இளைஞர்களோடு நண்பர்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவன் கால் இடறி அந்த மலையிலிருந்து கீழே விழுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அந்த ஒரு நிலையிலே அவன் மலையிலிருந்து கீழே விழுகின்ற பொழுது ஒரு மரத்தின் கிளையை பற்றி கொள்கிறான். பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே அவன் உதவி உதவி என்று கத்துகிறான். யாரும் வருவதற்கு அங்கே வழி இல்லை. எனவே கடைசியிலே அவன் நினைக்கிறான், சரி, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்லுகிறார்களே, அவரை அழைத்து பார்ப்போம் என்று அந்த இளைஞன் கடவுளே என்னை காப்பாற்றும் என்று அங்கே கத்துகிறான். அப்பொழுது கடவுள் அவனுக்கு தோன்றி, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? நான் வாழ்வு பெற வேண்டும், நான் இறந்துவிடக்கூடாது என்று அந்த இளைஞன் ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே சொல்லுகிற பொழுது கடவுள் அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ பற்றி கொண்டிருக்கிறாயே அந்த மரத்தின் கிளை, அந்த மரத்தின் கிளையை உன் கையை விடு, அதிலிருந்து விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அப்போது இந்த இளைஞன் சொல்லுகிறான், யோசிக்கிறான். யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் என்ன சொல்லுகிறான், நீ நையா அறிவு இருக்கா அவனுக்கு? கடவுள்னு சொல்கிற, காப்பாற்றுறன்னு வந்த, ஆனால் கையை விட்டுற சொல்லியா? கையை விட்டால் நான் கீழே விழுந்து செத்து போயிடுவேன் இல்லையா? நீ என்ன அறிவோடு பேசுகிறியா, அறிவில்லாமல் பேசுகிறியா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கிறான். அப்பொழுது இத்தகைய ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருப்பது, அதை சிந்திக்கிற பொழுது எதை சுட்டுகிறது, எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக கடவுள் சொல்வதையும் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் கடவுளை நம்புகிறேன், அன்னை மரியாளிடத்திலே நான் வணக்கம் செலுத்துகிறேன், அன்னை மரியாள் அவருடைய பரிந்துரையினாலே எனக்கு எல்லாம் தருவார், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று என்று நாம் நம்பிக்கையோடு வருகிறோம், கடவுளை நம்புகிறோம். ஆனால் கடவுள் சொல்வதை கேட்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த இளைஞன் என்ன சொல்லுகிறான், கடவுள் சொல்வதை கேட்டு நான் வாழ்வு பெற வேண்டும் என்று அங்கே சொல்லுகிற பொழுது, ஆனால் கடவுள் சொல்லுகிறார், கையை விடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னாலும் அவன் கடவுள் மீது நம்பிக்கையற்றவனாகத்தான் இருக்கிறான். சொல்வது ஒன்று, செயலில் செய்வது ஒன்று அப்படியாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தலைவன் ஒருவன் வருகிறான். லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தலைவன் ஒருவன் வருகிறான். அவன் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நீ நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடி. கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, அடுத்தவரை அன்பு செய், உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. இப்படிப்பட்ட ஒரு அன்பின் செயலை, பிறரன்பின் செயலை நீ செய், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், இதோ நான் என் சிறுவ முதல் இதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு என்ன, குறைபடுவது என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று குறைபடுகிறது. உன்னிடத்திலே உள்ள எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றையும் யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று அங்கே சொல்லுகிறார். அவன் என்ன செய்கிறான்? வருத்தமுற்றவனாக அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து வெளியே செல்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கடவுள் மீது நான் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று அங்கே நம்பிக்கை கொண்டவனாக ஆண்டவரிடத்திலே வந்தும்
ஆண்டவர் சொல்வதை கேட்காமல், கடவுள் சொல்கிற கருத்துக்களை கேட்காமல் என்ன செய்கிறான்? எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தாலும் சொத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு சொத்து இல்லாமல் வாழ முடியாது, அதிகாரம் இல்லாமல் வாழ முடியாது, நான் இந்த ஊரை ஆட்சி செலுத்த வேண்டும், எனக்கு கீழ்தான் எல்லாம். இப்படிப்பட்ட பற்றுக்களினால் அவன் உடன்பட்டவனாக அவன் கடவுளை மறந்து விடுகிறான். கடவுள் நம்பிக்கையிலே இல்லாமல் இருக்கிறான். ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஏழை கைம்பெண். அந்த ஏழை கைம்பெண் என்ன சொல்லுகிற? கைம்பெண்ணின் நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அவரிடத்தில் இருந்த 2 கொதிராந்து அந்த காசுகளை காணிக்கை பெட்டியிலே போடுகின்றார். இந்த 2 கொதிராந்து என்று சொல்லப்படுவது உரோமை நாட்டினுடைய நாணயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாள் கூலி, ஒரு தெனாரியம் என்று சொல்லுவார்கள். ஒரு தெனாரியம் கொடுத்தா ஒரு நாள் கூலி. நமக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு நாள் கூலி கொடுக்குறோம். அந்த 600 ரூபாயில் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த ஒரு கொதிராந்து என்று சொல்லப்படுகிற பொழுது 64ல் ஒரு பங்கு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 9 ரூபா 9 லட்சம் வரும். இதுதான் அந்த கைம்பெண்ணிடத்திலே இருந்தது. அந்த 9 ரூபாயை என்ன செய்கிறாள்? அவள் ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறாள். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவள் நடத்துகிறாள்? ஏழை கைம்பெண் என்று பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ஒரு கைம்பெண் தன்னுடையத்திலே இருந்த எல்லாவற்றையும் போட்டு விடுகிறாள் என்றால், கடவுள் மீது அவருக்கு கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கி சில இடங்களிலே பார்க்கிறோம், கடவுள்கிட்டேருந்து நம்ம எதை பிடுங்க முடியும் என்று தான் பார்க்குறோம். கடவுள்கிட்டேருந்து எல்லாம் எனக்கு தரணும், ஆனால் கடவுள்கிட்ட திருப்பி கொடுப்பதற்கு நமக்கு மனதில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கடவுள்கிட்டேருந்து பங்கிலிருந்து பிடுங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, ஆனால் கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டும், கடவுள் கொடுத்ததை எல்லாம் நான் திருப்பி தர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை சிலரிடத்திலே இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த கைம்பெண்ணானவள் தன்னுடைய நம்பிக்கை முழுவதையும் கடவுளிடத்திலே சமர்ப்பிக்கின்றார், வாழ்ந்தும் காட்டுகின்றாள் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம்? இதோ ஆண்டவரை நான் நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன், ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதோ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்கிறோம், அருள் நிறைந்த மரியே என்று ஜெபிக்கிறோம், கை கூப்பி தவ முயற்சி எடுத்து இங்கே வந்து ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. ஜோசியம் பார்க்குது. அப்போ ஜோசியம் பார்த்தாக்க என்ன அர்த்தம்? கடவுள் மீது உன்னுடைய நம்பிக்கை இல்லை என்பது தான் அர்த்தம். இல்லை, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நான் ஜோசியம் பார்ப்பேன் அப்படின்னா இது இரவேறு கருத்துக்களாக இருக்கிறது. சொல்வது ஒன்று, செயல்பாடு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனிதனிடத்திலே சென்று ஜோசியம் பார்ப்பதோ அல்லது பில்லி சூனியம் அடுத்தவன் அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதோ அது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. மூட நம்பிக்கைகளை நாம் பின்பற்றக்கூடாது. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார், நம்மை காப்பாற்றுகின்றார். அந்த நம்பிக்கை, எந்த சங்கடங்கள் வந்தாலும் நாம் அந்த சிந்தனையிலே நம்பிக்கையில் இருக்க வேண்டும். துன்பங்கள் நிறையா இருக்கும். ஐயோ இவ்வளோ துன்பம் இருக்குது, எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது அந்த துன்பத்திலிருந்து கடந்து செல்வதற்கு ஆண்டவர் சக்தியை தருவார் என்ற அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை நாம் எப்பொழுதும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவர் மீது நம்பிக்கை செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய நற்செய்தியை நம்புங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுங்கள், அந்த நற்செய்தியை வாழ்வாக்குங்கள், அந்த நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதோ இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது
இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கோரு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார். அப்படி என்றால் நாம் இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் கற்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் தலையாய கடமையாக இது இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தையை நீ அறிவி, வாழ்க்கையின் மூலம் நீ அறிவிக்க வேண்டும். அது நம்மள்கிட்ட குறைஞ்சி போயிடுச்சு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடத்திலே குறைந்து வருகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். பைபிள் தூக்கிறதுக்கு நம்மளால் முடியலை, பைபிளை படிப்பதற்கு நம்மளால் முடியவில்லை. ஏதோ ஒரு மணி நேரம் இந்த வேளாங்கண்ணிக்கு வந்து ஆண்டவருடைய இந்த ஒரு நாள் முழுவதுமாக பக்தி பரவசத்தோடு நாம் இருந்து கொண்டு வீட்டில் போய் என்ன இதே முறையிலே நடந்து கொண்டு இருக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் வரோம், பூசை கண்டோம், இந்த ஒரு வருஷம் தாங்குண்டா, ஒரு வருஷம் தாங்கும், இனிமேல் பூசைக்கு போக வேண்டாம், பங்கில் நான் ஊரை சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பூசை நான் வேளாங்கண்ணிலே பார்த்துட்டேன், அதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டு இருக்கிறது. சில நபர்கள் இப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை நம்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கேட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எசாயா ஆகமம் 41வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் வழியிலே நடக்கின்றவர்கள் ஆண்டவரால் காப்பாற்றப்படுவார்கள் என்ற அந்த சிந்தனையை ஆண்டவர் எசாயா ஆகமத்திலே சொல்லுகிறார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அதில் நம்பிக்கை வைத்திருந்தால் நாம் மற்ற இந்த மூட நம்பிக்கைகளிலே செல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாழ்வு கொடுப்போம், ஆண்டவரை எப்பொழுதுமே பற்றி கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். எந்த துன்பமாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து அவர் சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். அந்த கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், பாதுகாத்து வருகின்றார். இதை நாம் மறந்துவிட்டு எங்கேயோ சென்று விடக்கூடாது. கடவுளை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. செல்லுகின்ற வழியிலே உனக்கு துன்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நீ கவலைப்படாத. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரை நம்பியிரு, அவரை நம்பியிரு. எங்கே இருந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? கடவுள் நம்முடைய சார்பாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவார் என்ற அந்த ஊர்ஜிதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போ நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். கடவுளை நம்பு, அவர் உன்னை காத்து கொண்டே இருப்பார். இதோ கடைசியாக 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. இதெல்லாம் கடவுளுடைய நம்பிக்கையான வார்த்தைகள். நமக்கு இதை நம்புகிறவங்க சந்தோஷமாக என்னைக்கு இருக்கலாம். அதை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பி ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. இறைவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார், நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அன்னையின் வழியாக பல ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தரவல்லவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.